ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னா மொச்சப்பருப்புன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த மொச்சக்கொட்டை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து வாய்ப்பு ருசியாக ஒரு நல்ல ஒரு காரசாரமாக உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். அது சூப்பராக இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் மொச்சக்கொட்டை எடுத்துங்க, காஞ்சதுங்க. இது எடுத்து நைட்டு நான் தண்ணியில் ஊற போட்டு இப்போ கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 3-4 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் உப்பு போட்டு ஒரு 4 விசிலுக்கு வேக வைக்கணுங்க. அதுக்கு மொச்சக்கொட்டை இப்படி தான் இருக்குங்க. இதில் வந்து ப்ரௌன் கலரும் இருக்குது, இப்போ நான் ஒயிட் கலரில் இருக்கிறது வாங்கியிருக்கிறேன். அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. இது கூட சேர்த்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பூண்டு, புளி எடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்ச ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்குங்க. இது புளி சேர்த்துனா தான் நல்லா இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காய் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்லு ஒரு 4-5 சில்லு எடுத்துருக்குறேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன தேங்காய் எடுத்துட்டிங்கன்னா சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு மூடி தேங்காய் அதில் சேர்த்துக்கலாங்க. இல்லை பெரிய தேங்காவாக இருந்ததுன்னா ஒரு 3/4 மூடி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துற அளவுக்கு தான் நமக்கு குழம்பு கிடைக்குங்க. அப்புறம் அது கூட போட்டு வறுக்க இருக்குங்க. நம்ம வந்து மசாலா வறுக்கும்போது கருவேப்பிலை சேர்த்து தான் நம்ம வறுக்கணும். அதுக்காக கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்காங்க. அது போக நம்ம இது கூட சேர்த்துறது பார்த்திங்கன்னா காய்கறிகள் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது சேர்த்து தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள்களெல்லாம் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. இப்போ இந்த மொச்சக்கொட்டையை நம்ம வேக போட்டுக்கலாங்க. மொச்சக்கொட்டை கம்மியாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க, அது உங்கள் இஷ்டங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இப்போ இது கூட உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. பாருங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். இந்த உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நான் 4 விசில் விட்டு எடுத்துருக்குறேங்க. பார்க்கலாங்க எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குழம்பு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம மசாலாலாம் அரைச்சிட்டு வர வரைக்கும் இந்த காயெல்லாம் வேகட்டுங்க. காய் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் எடுத்துருக்குறேன், கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன், பாருங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கு. இப்போ இந்த 3 காய் இது கூட நம்ம சேர்த்து வேக விட்டுறலாங்க. நம்ம அரைச்சிட்டு வர்ற வரைக்கும் இது வெந்துட்டுருக்கட்டுங்க. நாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேகிற கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் உப்பு சேர்த்த வேண்டாங்க. நம்ம மசாலா சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கலாங்க. காய் என்னங்க ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துருங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் டைமுங்க, சீக்கிரமாக வெந்துடும். இது வேகட்டும். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. நாம் இப்போ எடுத்து வச்ச பொருளெல்லாம் வறுத்துக்கலாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செவக்க வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், இப்படி கலர் மாதிரி வந்தது. நம்ம வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய்ங்க, கொத்தமல்லி, சீரகம், கடலைப்பருப்பு இந்த ஐட்டம் எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த 4 பல்லு பூண்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் எடுத்து வச்ச கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாங்க. நாம் இறக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த புளி இது கூட சேர்த்துக்கலாங்க. புளி இது கூட சேர்த்து வதக்கலாம். கரைச்சி ஊற்ற வேண்டியது இல்லைங்க.
அவ்வளோதாங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாங்க. ஆறின பின்னாடி இது கூட வந்து நாம் கொஞ்சம் மஞ்சள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து தேங்காய் சேர்த்து அரைக்கணுங்க. நான் அரைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ போதுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாங்க. பாருங்கள், இப்போ நாம் வறுத்து வச்சதெல்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேங்க. இது கூட நான் தேங்காயும் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், தேங்காயும் சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட மஞ்சள் பொடியும் சேர்த்து இப்போ இதை வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வரணுங்க. மசாலா அரைச்சிட்டு வந்துட்டோம். இனி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், மீடியம் சைஸ் தக்காளி, இதை வந்து நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரேங்க. இப்போ மசாலா அரைச்சாச்சு. ரெண்டாவது இந்த ஒரு தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து புளியினுடைய தக்காளி பழம் அதிகமாக நீங்கள் சேர்த்தணும்னு நினச்சிங்கன்னா 2 தக்காளி சேர்த்துட்டு புளியினுடைய அளவை கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லை இதே அளவில் செஞ்சாலே கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் தக்காளி பழம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. தக்காளியும் நம்ம மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து காய் வந்து ஒரு 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா இது கூட சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பாருங்கள், தக்காளி பழம் பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டையுமே கழுவி கொஞ்சம் தண்ணி தேவை ஊற்றிக்கலாங்க. இது கூட இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆகிட்டு வருதுங்க. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து பருப்பு வேகும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம், மொச்சக்கொட்டை வேகும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம். இப்போ வந்து நம்ம புளி காயெல்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் இப்போ உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் பத்தலைங்க, சேர்த்துக்கலாங்க. உப்பு புளி காரம் எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குதுங்க. இப்போ இந்த மசாலாவில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதே குழம்புல பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் கருவாடு இருக்குது இல்லைங்களா, ட்ரை ஃபிஷ்ஷு, அதை க்ளீன் பண்ணி இப்போ இந்த குழம்போடு போட்டோம்னா அருமையான கருவாட்டு குழம்பு, மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிருங்க. இதில் கருவாடு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குதுங்க. இந்த அளவு தான் கரெக்டாக இருக்குங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிச்சு விட்டுடலாங்க. பாருங்கள், எண்ணெய் கரைஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவருக்காக வேண்டி ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து இதில் ஊற்றிடலாங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் வரணுங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்த ப்ரௌன் இருந்தால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தாளிப்பில் தான் குழம்போட டேஸ்ட் வருங்க. இப்போ இது நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்ம மொச்சக்கொட்டை போட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து ஒரு குழம்பு வச்சுருக்குறோங்க. ரொம்ப சூப்பரான குழம்புங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கு ஏதாவது கொஞ்சம் ருசியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிற அன்னைக்கு நாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான குழம்புங்க. அந்த காலத்தில் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 நாள் 15 நாளுக்கு ஒரு தடவை எல்லார் வீட்லையும் இந்த குழம்பு நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் இப்போ கொஞ்சம் மறந்துட்டு வருதுன்னு நினைக்கிறேங்க. இதே குழம்புலாம் ட்ரை ஃபிஷ் போட்டு செய்வாங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு செய்கிற சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வத்தல், ஜவ்வரிசி வத்தல், இல்லைன்னா அரிசி வத்தல், இந்த மாதிரி வறுத்து தான் இதுக்கு சாப்பிடுவோங்க. வெஜிடபிள்ஸ் எந்த பொரியல் செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாவம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.